ஊர் நாறதுக்குள்ள அவ கருத்துல தாலி கட்டு. எது தாலியை கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும்ண்ணே. இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்க கூடாது. எது ஒரு பொம்பளை ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவேன், அதை நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா ஒரு நாள் ஒரு பொம்பளை தொட்டதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறாங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறாங்க. முதல்ல நீ வந்து ஒண்ணுமே போடாம உட்காந்து பொண்டாட்டின்னு பம்பனிய மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. முதல்ல நீ வந்து ஒண்ணுமே போடாம உட்காந்து பொண்டாட்டின்னு பம்பனிய அதுக்கு என்ன பதில் சொல்றா? சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டீங்களா? அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. என்னதான் உன்னோட பிரச்சனைன்னு பிரஸ்காங்க கேள்வி கேட்கணுமா? சீமான் 2023ல எதுக்கு நீ வந்து 50,000 ரூபாய் போட்ட? கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி உன்னோட மதர செலவும் இருக்கான் இல்லையா, 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினா இல்லையா, அதெல்லாம் எதுக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வழக்கு கொடுத்துருக்கேன். உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல, அவ்வளவு பெரிய அகாடா நீ ஆம்பளையா இருந்தா எதுக்கு மதர செலவம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா? எதுக்கு மதர செலவம் வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்க? நான் ஆம்பளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு. அப்ப எதுக்கடா என்கிட்ட வீடியோஸ் வாங்குனீங்க? எதுக்கு வீடியோஸ் வாங்குனீங்க? நீ வாங்கி வைப்ப, அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன், அப்புறம் உங்க ஆட்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மெட்டுவாங்க. இதுக்குள்ளே நான் சாவணுமா? கருப்பே குசும்புக்காரன். நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமா பேசாத. இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிக்கிறதுயா. 2008ல இருந்து வெறும் 6 மாசம் தான் வந்து பழகினா. அப்ப எதுக்குடா வந்து 2011ல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? வலிக்குதா? 2011ல நீங்க எல்லாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆபீஸ்ல. இந்த அசிங்கமா பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதனே. அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவஸ்தை இல்ல. நீ பேசுறனா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா டிராமா போடாத. நேத்து வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க தானே சொன்னேன். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. நேத்து தானே சொல்ற, ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு மதுரை செல்வம் எங்கிட்ட வீடியோஸ் வாங்கிட்டு இருந்தான்? எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? எதுக்கடா நீ முதல்ல 50,000 ரூபாய் போட்டுட்டு எது மதுரை செல்வம் வந்து புஷன் என்கிட்ட பேசிட்டு இருந்தான்? இதெல்லாம் வந்து அங்க பதில் சொல்லு. கேவல பிடிச்ச பொம்பளையா ஒன்னே மாதிரி ஒரு துப்புக்கட்ட நாய் கூட வாழ்ந்தா பாரு. நான் தாண்டா, எனக்கு தாண்டா வந்து கேவலம். ஒன்னே பெருசா வேணும், பெரிய ஆள் மாதிரி பேசாத. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கி. அவங்க வீட்டில் இருக்க பெண்களே இதை பற்றி கேட்கணும், அவங்க கட்சியில் இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமாக பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில் இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் என்ன உங்க கழுதுகளை செத்து விட்டா? ஓ குரலி வித்தையா? கேள்வி கேட்கறது இல்ல, இத்தனை பேரை விட்டவங்க என்ன மட்டும் ஏன் தடுக்கிறீங்க? சொல்றம்மா, உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகலப்பா. அப்ப என்ன, பள்ளிக்கூடத்திலயும் இதே தடுப்பு, நான் வளர்ந்து வர ஒவ்வொரு இடத்துலயும் இதே தடுப்பு, இன்னைக்கு அரசியல்லையும் இதே தடுப்பு. ஆனாலும் நான் நிக்க மாட்டேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், மக்களுக்காக நின்றே தீர்வேன் இந்த உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும். மகாதலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அந்த நம்பிக்கை எனக்கு அவர் இதுக்கு அசர்ற ஆளெல்லாம் கிடையாது. யோ நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். ஆனா ஒரு கொள்கை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இத்தனை பேரையும் மன உளைச்சல் படுத்தி நேரம் வேஸ்ட், இவங்களோட சம்பளம் எல்லாம் வேஸ்ட், இவங்களோட உழைப்பெல்லாம் வேஸ்ட், இன்னைக்கு மக்களோட நேரம் எல்லாம் வேஸ்ட். டிவி முன்னாடி இதே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நாடு எங்க போயிட்டு இருக்கு? ஒருத்தருக்கு திராணி இருக்குதா? திரும்பி இத்தனை டாஸ்மாக் கடை வச்சிட்டு இருக்கிறீங்களே, எடுங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தருக்கு திராணி இல்ல. ஏங்க அவ சொல்றது நியாயம் தானே? அது மட்டும் என்னது, இத்தனை கற்பழிப்பு நடக்குது, இத்தனை ஸ்கூல் குழந்தைங்க இவ்ளோ லைஃப் கெடுது, கண்ணு முன்னாடியே கெடுது, ஒருத்தர் கூட அறிவு இல்ல. என்ன நின்னுட்டு இருக்க? நீ பட போற முட்டாள்தனம் பார்க்க தான் நிக்கிறேன்.
எங்க அப்பா இருந்தா ரொம்ப வெசனப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். அப்பவே சொல்லிட்டாரு, தமிழன் தான் சினிமாக்காரனை பார்த்து ஓட்டு போடுறான்னு ஒரு வார்த்தையை. இன்னைக்கு பார்த்துருந்தாரு, என்ன மனசு நொந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. ஏமா உன் சித்தப்பன் சாமான் சினிமாக்காரன் இல்லையாமா? அவர் வேணா ஆயுதத்தை தூக்கி கோபத்துக்கு அடிமையா இருக்கலாம், ஆனா மக்களுக்கு உண்மையா தான் நின்னாரு, மக்களுக்கு நேர்மையா தான் நின்னாரு, மக்களை காப்பாத்தி தான் நின்னாரு. தேங்க்யூ. இந்த அநியாயத்தை பார்த்து எனக்கு கண்ணீர் வருது, இந்த மக்களோட நிலைமைய பார்த்து எனக்கு கண்ணீர் வருது. எங்க அப்பா மாதிரி ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்தேன்னு இன்னைக்கு நடந்திருக்கிறது வேற. மஜா ஆ கயா. தைரியம் இருந்தா செய்யறா பார்க்கலாம். ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்தேன்னு இன்னைக்கு நடந்திருக்கிறது வேற. பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. நான் அமைதியா நின்னு உயிர் போற வரைக்கும் நான் அமைதியான முறையில இந்த மக்களுக்காக நிக்கிறேன்னு நினைக்கிறேன். பெண் என்பதால அல்ல, அடையாளத்தினால தடுக்கிறாங்க. அடையாளத்தினால ஒரு இடத்துலயும் நான் வந்துட்டு பின் தள்ளப்படுறேன். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. அததான் நானும் கேக்குறேன், இப்ப ஏன் என்ன தடுக்கிறீங்க? இப்ப ஏன் என்ன தடுக்கிறீங்க? அசிங்கமா கேட்பேன், ரொம்ப பச்சையா இருக்கும். ஒரு கன்னட நடிகை அவங்க. நான் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நான் எந்த இதுவும் சொல்ல விரும்பல. அவங்க ஒரு விதத்துல மனதளவுலையும் உடலளவுலையும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் ஒரு பெண் வந்து தன்னை அசிங்கப்படுத்தி இப்படி வந்து ஒரு மீடியா முன்னாடி நிக்கிறாங்கன்னா அந்த நோக்கம் சரியானதா இருக்குமா அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. ஏம்மா உன்னை யாரும் பாலியல் வன்கொடுமை செய்யலை, அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை உங்கள் சித்தப்பன் செய்திருக்கான். அதனால் அந்த பொண்ணு நியாயத்துக்காக போராடுறாங்க. அது சரியா இருக்குமா? அவங்களுக்கான நியாயத்தை என்னைக்கு தேடி கொடுத்துருக்கணும் இந்த கவர்மெண்ட்? என்னைக்கு? அன்னைக்கு அந்த பெண் கிட்ட நியாயம் இருந்திருந்தா சித்தப்பாக்கு கல்யாணம் நடந்தப்ப போய் பேசியிருக்கணும். ஏன் பேசல? அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகும். இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேக்குறீங்க. அப்போ பாதிக்கப்பட்ட பெண் புகார் வந்து குடுக்கறப்ப நீ தட்டிங் பண்ற, உன் ஆளை வச்சு நீ மிரட்டுற, நீ கொலை பண்ணிட்டு மிரட்டுற, ஆளே செட் பண்ணி இருக்கிற அவங்கள கொலை பண்றதுக்கு. ஒரு பெண் என்ன பண்ணுவா? எதுக்கு சீமான திட்டி பேசுற முண்டை? ஏன்டி சீமான திட்டி பேசுற நாய? நீ பேசு, அப்பதானே நான் வந்து போலீஸ் கொடுக்க முடியும். பேசு. போலீஸ் நீங்க எவன்ட்ட வேணாலும் கொடுத்து முண்டை, எதுக்கு எல்லாரையும் பேசிட்டு இருக்கேன்? குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. எத்தனை பேரோட பாதிப்பு இதுல? என்ன ஒரு கட்சி அவ்வளவு ஈஸியா அழிச்சிடலாம்னு நினைச்சிட்டீங்களா? தமிழ எவனுமே இந்த மண்ணுல தலை நிமிரக்கூடாது. ஒண்ணு தீவிரவாதின்னு சொல்லி அழிப்பீங்க, இந்த உலகத்துல தலை நிமிரக்கூடாது. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பெண்களை வச்சு பட்டம் கட்டுவீங்களா? இதுல யாராவது தமிழ் ஆளுங்க சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களா? இந்த தட்டபடி தூக்கிப்படி. ஏம்மா உன் சித்தப்பன் சைமனை தவிர இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்கிறவங்க எல்லாருமே தமிழர்கள் தான்மா. ஒரே மனநிலையில உயிர் போனாலும் நிக்கணும். எப்படி நிக்கணும்? ஒரே மனநிலையில. இது என்ன கண்ணாமூச்சி ஆட்டம்? யாருக்காக சொல்லுங்க. விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. இதனால வந்து சித்தப்பா மட்டும் கிடையாது, அவங்க குடும்பம் மட்டும் கிடையாது, நாங்க எடுத்துக்கிட்டு இருக்க கொள்கை பாதிக்கப்படுது. இந்த கட்சியோட உழைப்பு, கொள்கையை கொண்டு சேர்த்தணும், மக்களுக்காக நிக்கணும்ன்ற எண்ணம் பாதிக்கப்படுது. இதை எங்க வச்சு முடிக்கணுமோ அங்க வச்சு முடிங்க. பொதுமக்களே, மைனர் குஞ்சு மாத்திரம் இல்ல, வேற யாருமே இந்த கிராமத்துல ரேப் பண்ணாத அளவுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லட்டுமா? கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார். இவ்வளவு இறக்கம் போதுமா? கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார். இவ்வளவு இறக்கம் போதுமா? கொஞ்சம் இறக்க கட்டுங்க சார். இவ்வளவு ஓடா ஓடு. என்ன உனக்கு அவ்வளவு கேவலமா? தீர்ப்பு. டேய் என்னடா பண்ண? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னேனே. டேய் இது தப்பு இல்லையா? தண்டனைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும். இது என்னடா இது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு மேடையில் என்ன சொன்னாரு? நாங்க இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். கரூர்ல நான் பேசியதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. தெரியுதுல, பொத்தி போ. அடுத்த நான் மேடையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின ஒருமையில பேசினதை பாத்தீங்களானே? அதை பார்க்கணும். டேய், இப்பெல்லாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை கேட்கற அளவுக்கு ஆயிட்டீங்களா? ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி? அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். என்னை பத்தி கல்வி அமைச்சர் பேசியிருப்பார் ஒரு 7 நிமிஷம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேசினாங்க. பேட்டை ரவுடி
முடியல முடியல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசலாம்? தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன், அதெல்லாம் நீங்க பார்க்கணும், ரொம்ப முக்கியம். என்னது? நீ யாரா? நீ யார்? நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. அதனாலதான் தெளிவா கரூர் மேடையில சொன்னேன், முதல் 50% அண்ணாமலையா பேசுறேன், அடுத்த 50% திராவிட கட்சிகள் பாணியில அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன். அதனால தாய்மார்கள் யார் என்னை தப்பா நினைச்ச கூடாது பேச்சுல சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். ஜெய் ஜக்கம்மா, கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம்? நீங்க சொன்னீங்கல்ல, சொல்லி பாருங்க. அவருக்கு பயம், சப்போர்ட்டுக்கு 500 பேர்த்த கூட்டு வந்தார். அவர் தனியா சொன்னா மாட்டிக்குவான். 500 சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த சின்ன பசங்க இளைஞர் அணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுக கெட் அவுட் மோடினாங்க. அதுக்கு பதிலடி என்ன? 24 மணி நேரம் டைம் கொடுத்து கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்க. இளைஞர் அணி, டிஎம்கே அபிஷியல் ஐடி விங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டேன். எவ்வளவுங்க? 2,80,000. இவங்க பெரிய ஜான்சி கிராணி, மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். அடுத்த 24 மணி நேரம் இல்ல, காலையில 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிச்சோம். 3:27க்கு 10வது லட்சம், 1 மில்லியன். 6 AM to 3:31 PM, 3:27 PM, 1 மில்லியன், 10 லட்சம் கெட் அவுட் ஸ்டாலின். இவன் திருந்தவே மாட்டான்பா. டேய், திடீர்னு 5 அடக்கினா எப்படி அடக்க முடியும்? ஒரு ஒண்ணுக்கு ஒன்னால அடக்க முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்த முடியும், அவசரப்பட்டா முடியாது. ஆனால் நாங்க இது ஒரு அளவுகோலா சொல்லிங்கன்னா உங்களுக்கு உங்க பாணியில நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கையெழுத்து இயக்கத்தை பாருங்க, எந்த அளவுக்கு மேசிவா பிஜேபி களத்தில் இருக்கும். மார்ச் 22 தேதியை குறிச்சு வச்சுங்க, திருச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம். தமிழகத்துல குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி 22ஆம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தை பாருங்க, கிரவுண்ட்லயும் பாருங்க, சமூக வலைதளத்துல பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், அவர்களை விட ஒரு படி மேல போய் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவு. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க, இப்படியே பேசுவாங்க. 29 பைசா மோடிம்பாங்க. அவர்களுக்கு அவங்க பாணியில பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அதே மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா, உன் கலருக்கு தெரியாது மச்சி. அமைச்சர் ரகுபதி பேசுறது பேட்டை ரவுடி போல அமைச்சர் ரகுபதி பேசுறாரு, கல்வி அமைச்சர் பேட்டை ரவுடி போல பேசுறாரு. அண்ணே பீச்சை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அண்ணே. நான் சொல்றதுல அண்ணனுக்கு உடன்பாடு இல்லைன்னா, கல்வி அமைச்சர் பேசினத ஒருத்தர் இருக்கா, ஒருத்தர் வர்றா, ஒருத்தர் போனா, ஒருத்த சுத்தரா, இது பேட்டை ரவுடி இல்லையானே? சோறு மானம் கட்டவன, உனக்கு அறிவு இல்லடா. கையில கடிச்ச போன தொண்டை கடிச்சிடும் உன்ன. கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்ல நீங்க எப்படி பேசுவீங்க? அப்ப குழந்தைகளுக்கு என்ன ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை நீங்க உருவாக்கி கொடுப்பீங்க? கல்வி அமைச்சர். நான் சாகணும்னு நினைக்கிறப்பலாம் என் மச்சான தான் நினைச்சு பார்ப்பேன். இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு? நான் சந்தோஷமா ஆட்சியா இருப்பேன். அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாஷை, அவங்க பேசுற விதம் எல்லாம் தொடர்ந்து ஒரு அமைச்சர் ரகுபதி அவங்க என்ன சொல்றாங்க? 2024 அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாமா. 2024 டெல்லியில ஃபர்ஸ்ட் தீகார் சிறைக்கு போறது நானாமா. நான் இப்ப தஞ்சாவூர் தங்கதுரை இல்லடா, தமிழ்நாடு காவல்துறை. சின்ன வயசுல நீங்க 2 பேரும் எனக்கு பண்ண டார்ச்சர்லாம் சேர்த்து வச்சு உங்க டவுசர் அவுக்க போறேன்டா. வெக்கமா இல்லையா? இது யார் சொல்றாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை சிறைத்துறையினுடைய அமைச்சர் ஃபர்ஸ்ட் நான் தீகார் சிறைக்கு போவேனாமா. இதெல்லாம் பேசினா பேட்டை ரவுடி இல்லையாங்க. ஆனால் நான் அவர்களுக்கு உங்ககிட்ட நீங்க அன்பானவர்கள், மரியாதையானவங்க, உங்களுக்கு நான் 5 மடங்கு மரியாதை கொடுக்கறேன். செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானே காமெடி பண்ணுவீங்க? ஏன்னா அது கடமையும். அந்த மாதிரி தப்பானவர்களுக்கு அவங்க பாஷையில் நான் பேசல. எதுக்காக நான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும், பொறுப்பில் இருக்கணும்? அண்ணே எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் பேசுனதை தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லிங்க. நான் பாக்குறேன், மனசுக்குள்ள சிரிச்சேன். எல்லாருமே விரும்புறாங்க. காரணம் என்னன்னா, அண்ணா நீங்க தப்பா எதுவும் பேசலையே. அவர் மோடியை பத்தி தப்பா சொல்றாரு, மோடியினுடைய தாயை பத்தி தப்பா சொல்லிருக்காங்க, நீங்க பதிலடி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க, சொல்லி பாருங்க. அது தெளிவா நீங்க மேடையில சொல்லிட்டு சொல்றீங்க. இல்ல எந்த இளைஞர்கள் என்ன நான் கோவப்பட போறாங்க? எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், சில இடத்துல முள்ளால தாங்க நான் எடுக்கணும். கண்டுபிடிக்கிறானா பாக்கலாம். ஏய் வெளியில வாங்கடா. கண்டுபிடிச்சாடா, போலீஸ் தான்டா.
பார்க்கடலை கடந்த பொழுது சிவபெருமான் எதுக்குனே விஷத்தை குடிச்சார்? விஷம்னு தெரிஞ்சும் ஏன் குடிச்சார்? ஐயோ நான் என்ன செய்வேன்? தெய்வமே தெய்வமே தெய்வமே. ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏலே என் மாமன் சொன்னது இங்க நிக்கிறவனுக்கு கேட்டுச்சாடா? சில பேர் அந்த விஷத்தை குடிச்சுதான் ஆகணும். குறும்பு குறும்பு அந்த விளையாட்டுத்தனம் போகவே இல்லப்பா. அதுலதான் இருக்கிறோனோ தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்க போவதில்லை. அடங்கப்பா அட பாவி உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில தான் பதில் சொல்லுவேன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இப்ப விஜய் அவர்கள் ப்ரோன்னு சொன்னாரு, அவருக்கு நான் திரும்ப ப்ரோன்னு சொன்னேன். என்ன மச்சான் இவன் சாருக்கு கொழுந்து நாட்டு வைத்தியர் மாதிரி பேசிட்டு இருக்கான். ஞாயிறு பயில்ஸுக்கு மருந்து தருவானா? பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. மரியாதையா சொன்னாரு, மரியாதையா பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. மரியாதை கொடுக்கிறாரு, மரியாதை வாங்கிக்கிறார். நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறார், நானும் நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். பட் இவங்க அப்படி பேசலையா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. பொற்காலமா போர்க்காலமான கேட்கல. இன்னைக்கு கல்வித்துறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கத்திய தூக்கிட்டு வந்து சண்டை தான் போடல, போர்க்காலம். நானும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தபா வந்து என்ன காட்சி நிக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.